நீங்க அவ்வளவு ஹைட்ல நிக்கிற உனக்கு மொத்த ஆளுக்கு வெளிநாட்டுல இருந்து உங்களுக்கு பவுன்சர் 4 பேரு மத்திய அதிரடி உங்களுக்கு வந்து ஆயுதம் ஏந்திய பாதுகாப்பு, உங்களுக்கு போலீஸ்க்கு கீழே பாதுகாப்பு, மேல பாதுகாப்பு, உனக்கு புல்லட் ப்ரூஃபோட உனக்கு போலீஸ் நிக்கிறாங்க. உன்னை பார்க்க வர, உன் பேச்சை கேட்க வர, உன்னுடைய கொள்கையை உன்னுடைய கருத்தை கேட்க வர உன் தொண்டனை நீ என்ன பாதுகாத்த? நீ எதை வச்சு பாதுகாத்த? நீ உனக்கு போலீஸ் ஆயுதம் ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு இருக்குல்ல உனக்கு வெளிநாட்டுல துபாயில இருந்து பவுன்சர் நீ வச்சிருக்கிறல்ல, எத்தனை பவுன்சர் கூட நிக்கிறாங்க. அப்ப உன் தொண்டனை பாதுகாக்கிறதுக்கு உனக்கு ஏன் துப்பு இல்லன்னு நாங்க கேக்குறோம். அந்த பாருங்க, இதெல்லாம் ஒரு கருத்து கிடையாதுங்க. அங்க உசுறு போய் இருங்க, செருப்பை வீசுவாங்க, கல்ல வீசுவாங்க, வெடி குண்டு கூட வீசுவாங்க. அரசியல் கட்சி தலைவர்னா எதையும் நம்ம தாங்கணும். அரசியல் கட்சி தலைவர்னா செருப்பை வீசுவான், மலத்தை வீசுவான், தக்காளியை வீசுவான், அழி போன முடியும், எல்லாத்துக்கும் நீ வந்து தயாரா தான் வரணும். நீ உன்னை பாதுகாக்க தயாரா வரல. நீ உன் தொண்டனை பாதுகாத்தியா? உன் தொண்டனுக்கு நீ தண்ணீர் வழங்கினியா? நீ வந்து சும்மா வந்து ஒரு 5000 பேரோ 500 1000 பேர் வரல, 27,000 பேர் வந்திருக்கிறாங்க. குழந்தை, பெண்மணி, முதியோர், இளைஞர்கள் எல்லாருமே கரெக்டா நீ சூஸ் பண்ற. சனிக்கிழமை சூஸ் பண்ணிருக்கிற, கரெக்டா கிரௌட் ஆகணும்னு சொல்லிட்டு நீங்க வந்து காலதாமதப்படுத்தி இருக்கிற. திட்டமிட்டு நீ தான் எல்லாமே பண்ணிருக்கிற. நீ யார் மேல பழி தூக்கி போடுற? நீ திட்டமிட்டு 11:30 மணிக்கு வர சொன்ன காவல்துறை, 11:30 மணிக்கு பர்மிஷன் கேட்ட. நீ எதுக்காக 7:40க்கு வர? நீ வந்து 10 நிமிஷத்துல அங்க எல்லாம் படுகொலை ஆகுது, 10 நிமிஷத்துல அங்க சம்பவம் நடக்குது. அப்ப யாரு சொல்லி நீ நீ எதுக்காக நீ வந்து இவ்வளவு காலதாமதம்? அப்ப நீ கிரௌட கூட்டுற. ஆல்ரெடி அந்த சந்தை பகுதியில நிக்கிறதுக்கே இடம் இருக்காதான். ஆல்ரெடி அங்க பப்ளிக் கூட்டமே இருக்குமா. அப்ப நீ காலையில 11:30 மணிக்கு நீ வரன்னு சொன்ன உடனே பொதுமக்கள் 4 மாவட்ட மக்கள் அங்க கூஞ்சிருக்கிறாங்க. கரூர் மாவட்டம் மட்டும் கிடையாது, 4 மாவட்ட மக்கள் ஒட்டுமொத்தமா அவங்க கூஞ்சிருக்கிறாங்க. நீ காலம் தாமதப்படுத்த கிரௌட் ஆயினே இருக்கிறாங்க. அப்ப யாரு மேல குற்றம்? யாரு இதுல கொலையாளி? நீதான் கொலைக்காரன். மக்கள் இறந்தாங்க, கள்ளச்சாராயத்துக்கு இவங்களெல்லாம் நேர்ல பாக்குறதுக்கு முடியல. ஆனா இப்போ இந்த சம்பவத்துக்கு நேர்ல போயிருக்காங்க. இது நீங்க எப்படி நேர்மையான முறையில என்ன நீங்க அதாவது கொலைக்கு காரணமானவன் விடிய காலைல 2 மணிக்கு கரூர்ல இருந்து தனி விமானத்துல நீ குடு நீலங்கரை வீட்டுக்கு வந்து நீ பூந்துக்கணும். நீ முதலமைச்சர், வயசானவரு முதலமைச்சர் இருங்க, முதலமைச்சர் பள்ளக்குறிச்சியில இதோட 60க்கும் மேற்பட்டவர்கள் முடிச்சிருந்தாங்க. சென்னை மெரினால நடந்த யார் சொல்லியிருந்தாங்க. அப்ப இதுக்கு வந்து அரசாங்கம் பொறுப்பேற்க முடியும். அது விபத்து இல்லைங்க, அது தன்னைத்தானே நம்ம அழிக்கக்கூடிய விஷ சாராயத்தை குடிச்சு செத்தவன நம்ம வந்து மறுநாள் கூட போய் பார்க்கலாம். அதுல பிரச்சனை கிடையாது. இது வந்து விபத்து போல நடந்த ஒரு கோர சம்பவம். நீ ஏன் வந்த? நான் என்ன பர்மிஷன்ல பேசக்கூடாதுங்க. நடிகர் விஜய் அவர்கள் கரூர்ல இருந்து எதுக்கு சென்னைக்கு வந்தீங்க? அரசியலமைப்பு சட்டப்படி பொதுக்கூட்டம் போடலாம், பொதுமேடை போடலாம், எல்லாமே போடலாம். ஆனா அதுக்கு உண்டான நடைமுறைகள்